பாரிஸ் ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பியும் தனியா வந்திருக்கேன். பிக் பாக்கெட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கரெக்டான டைரக்ஷன் பாக்குறது ரொம்ப முக்கியம். இவங்க தான் என்னோட போட்டோகிராஃபர். ஈஃபில் டவர்ல போயிட்டு லஞ்ச் சாப்பிட போறோம். உள்ளே வந்தாச்சு மக்களே. பாரிஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். ஏன் அப்படி பண்றீங்க? ரொம்ப கசப்பா இருக்கு. மெயின் டிஷ் ஒண்ணுதான் மக்கள் நல்லா இருக்கு. ஃபுல்லா அப்படியே வச்சுட்டாங்க. நான் அவர் வந்தா கேட்கலான்னு இருக்கேன். Don't worry. How old are you? And she's very good recruiter. Just say hi. சூப்பர் மார்க்கெட் கூட்டு போயிட்டு ஒரு பிஸ்கெட் வாங்க போறோம். வாங்கிட்டு அவங்களை ஹோட்டல்ல போய் டிராப் பண்ண போறோம். சோ அதான் என்னோட இப்ப ப்ரையாரிட்டியா மாறிடுச்சு. 5000 euro கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி தனியா போவாங்க எனக்கு தெரியல. இந்த ஏஜ்ல தனியா வர்றது வந்து என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா பாரிஸ் ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். பாரிஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான மானுமெண்ட்ஸை உள்ள போகாம வெளியே இருந்தே ஓரளவுக்கு பார்க்க போறோம். பட் ஈஃபில் டவருக்குள்ள மட்டும் நம்ம இன்னைக்கு போறோம். ஸோ பாரிஸ் பொறுத்தவரை செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஆன் சைட் வந்துட்டு பிளான்ஸ் அனுப்பிச்சாங்க. அப்ப நான் வந்து பாரிஸ்க்கு ஒரு 2 days போனேன். இப்போவே எனக்கு வந்துட்டு அது ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறதுல நம்ம கண்ட்ரில இருந்து வெளியே, அதுவும் தனியா நான் போனேன். அகைன் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பியும் தனியா வந்திருக்கேன். ஸோ பாரிஸ்ல ஒரே ஒரு விஷயம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ்ல இதான் சொல்லிவிட்டாங்க. இப்பயும் நான் இங்க தனியா வரேன்னு சொல்லும் போது சக்தியே சொல்லிவிட்டாங்க. என்ன அப்படின்னா பாரிஸ் சிட்டி சென்டர் பொறுத்தவரை பிக் பாக்கெட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ வந்து நம்மளோட திங்ஸை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்னோட போனை செக்யூர் பண்றதுக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை உங்ககிட்ட காட்டுறேன். பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிளேஸா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெட்ரோல தான் போறோம். மெட்ரோக்கு வந்து டே பாஸ் வாங்கிட்டேன். இது வந்துட்டு 12 euros. மெட்ரோவை பொறுத்தவரை ஜஸ்ட் வந்து மெட்ரோ நம்பர் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதாது. மெட்ரோ வந்துட்டு லெஃப்ட்ல போதா ரைட்ல போதான்றது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு நம்ம போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்டாப் இதுதான். ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் தான் போகணும். அதே இது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடும் மெட்ரோ 9 தான் போகுது. பட் இந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் கவர் பண்ணும். விச் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும். ஸோ அது தெரியாம நம்ம நம்பர் 9 மட்டும் பார்த்துட்டு இங்க போயிடக்கூடாது. ஸோ கரெக்டான டைரக்ஷன் பாக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்படி போறோம். இப்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போறோம். போட்டோ ஷூட் எடுக்க போறோம். சோ இந்த இடத்துல வந்துட்டு ஈஃபில் டவர் நல்லா தெரியும் சொல்லிருக்காங்க. எனக்கு எங்கன்னா தெரியல. இங்க சுத்தி பார்த்துட்டேன். இந்த நக்கல் தானே வேணான்றது. ஹவுரா பிரிட்ஜ் மேல இருந்துகிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேணாங்கிறது. ஹாய். Hello. இவங்க தான் என்னோட போட்டோகிராஃபர் தனி. சூப்பரா போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பிக்சர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் ஷி மேட் மீ வெரி கம்ஃபர்டபிள். ஸோ தேங்க்யூ. மெர்சி. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஈஃபில் டவர்ல போயிட்டு லஞ்ச் சாப்பிட போறோம். நான் சில விஷயம் எல்லாம் பண்றது மேபி ஏன் இதெல்லாம் பண்றாங்க, எதுக்கு இப்ப போட்டோ ஷூட் எடுக்கணும், எதுக்கு வந்து ஈஃபில் டவர்ல போய் சாப்பிடணும், இந்த மாதிரி வந்து சில விஷயம் வந்து மேபி உங்களுக்கு தோணலாம். நான் ஏன்னு சொல்றேன். ஆக்சுவலா நேத்து டிஸ்னிலாண்ட் பாரிஸ்ல வந்துட்டு நான் எல்லா ரைட்ஸுமே ஏறினேன். நீங்க போன எபிசோட்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆக்சுவலா நான் எப்படி அப்படின்னா ஒரு த்ரில்லிங்கான ரைடு, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஹைட்டு இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ரொம்ப பயப்படுவேன். நான் ஆக்சுவலா பயப்படுற ஆள் தான். ஆனா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படினாலும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா வந்து அப்படி பண்ணாதான் பயம் போகும். அந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். சோ எனக்கு நேத்து ஒண்ணு புரிஞ்சது என்ன அப்படின்னா சுவிட்சர்லாந்துல ஸ்கை டைவிங் பண்ணதுனால ஸ்கை டைவிங்கே பண்ணியாச்சு, இந்த ரைடுக்குலாம் எதுக்கு பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவன் தான் பயப்படணும்னு நினைச்சாலும் எனக்கு பயம் வரல. அதுவே பண்ணியாச்சு, இந்த ரைடுக்கு என்ன அப்படிதான் வந்து மைண்ட் வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு. இப்ப நான் பாரிஸ் தனியா வந்ததுனால என்னோட டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்றதுக்கு நான் ஹெசிடேட் பண்ணிருந்தேன் முன்னாடி அப்படின்னா இனிமே இந்த ஹெசிடேஷன் எனக்கு இருக்காதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதே பண்ணியாச்சுல, இதுக்கு என்ன, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மைண்ட் செட் வந்துரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ அதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். இப்போ வந்து நம்ம ஈஃபில் டவருக்கு போறோம். ஸோ ரெஸ்டாரண்டோட வெல்கம் டெஸ்க் இருக்கும் இங்கதான். அங்கதான் வந்து நம்மளோட டிக்கெட்ஸை வாங்கிக்க சொல்றாங்க. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. அவங்க கொடுத்த லொகேஷன்ல அங்க ஒண்ணுமே இல்ல. ஸோ இது வந்துட்டு ஈஃபில் டவரோட என்ட்ரன்ஸ். இங்க வந்து செக்யூரிட்டி செக் மாதிரி பண்ணுவாங்க, பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இங்க டிக்கெட் காமிக்கணுமான்னு எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. இதான் அந்த மேடம் ரஷேரி. இங்கதான் நம்ம போறோம். உள்ளே வந்தாச்சு மக்களே. எப்படி இருக்கு பாத்தீங்களா?
எனக்கு ரொம்ப பிடிச்சது. சக்தி வந்து இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கம்பியா தான் இருக்கு பாருங்க, துரு பிடிச்ச கம்பியா இருக்கு பாருங்க. நம்ம ஊரா இருந்தா எடுத்துட்டு போய் காயலாங்கடைக்கு போட்டுருவாங்க, எடுத்துட்டு போய். இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. பாரிஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். சோ இது என்ன நாய்ச்சங்கிலி மாதிரி ஒன்று போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? அது வந்து போன் சேஃப்டிக்காக. சோ இது வந்து போனோட டை ஆயிருக்கு. என்னோட கழுத்துல மாட்டி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்ல, அதனால இது வந்து ஒர்த் பைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். இப்போ வந்து போயிட்டு நம்ம டிக்கெட்ஸ் வாங்க போறோம். மேடம் ராசு எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? பேர் தெரியணும்னு அவசியம் இல்ல, டிக்கெட் காமிச்சா போதும்னு நினைக்கிறேன். மேடம் பிரசேரி பஸ்ஸேரின்னு வருது எனக்கு. 2 பைய 3 சுருக்கு பைய அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. மேடம் பிரசேரி ஈஃபில் டவருக்கு அடியில நிக்கிறோம் மக்களே. நம்ம சோ இங்க இருக்கு நம்மளோட மேடம் பிரசேரி. அங்க போய் நம்ம வந்துட்டு ஈஃபில் டவர் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். சோ ஈஃபில் டவரோட டிக்கெட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் முக்கியமா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, என்ன தெரியுமா? இது வந்துட்டு இது என்னன்னு தெரியல எனக்கே. ரெஸ்டாரண்ட் குள்ள போறதுக்கான டிக்கெட் நினைக்கிறேன். பாருங்களேன், ஒரு குட்டி இதுல வச்சு என் பேரெல்லாம் பிரிண்ட் பண்ணி பயங்கர ராயலா இருக்கே. சோ அவர் தான் நம்மளை கூட்டு போக போறாரு. நம்ம இப்ப ஈஃபில் டவர் லிஃப்ட்டுக்காக நின்னுட்டு இருக்கோம். ஸோ வந்து செட்டில் ஆயாச்சு. பிரெட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹார்டா இருக்கு. சாரி, வெரி ஹார்ட். யா மேபி இன்சைட் ஒன் இஸ் சாஃப்ட். யூ கேம் அலோன் டு பாரிஸ்? இந்தியா? நியூசிலாந்து? நியூசிலாந்து. நைஸ். அவங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. பயங்கரமான வரச்சே. நான்லாம் சொல்ல மாட்டேன், அமைதியா இருப்பேன். நான் நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. சில்லுன்னு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க, நமக்கு மட்டும் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. இது வந்து டர்னிப். டர்னிப்னா அந்த லைக் முள்ளங்கி மாதிரி இன்னொன்னு இருக்கும்ல, அதான டர்னிப். நான் வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கும்னு நினைச்சேன், பட் வந்து கோல்டா இருக்கு. இது டேஸ்ட் ஓகே தான். She feels it is very hard. அவங்க சாஃப்ட் பிரெட் வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Yes, madam. Tell me. She is feeling it is very hard. Do you have any soft bread? No, No it's the soft. only bread we have. That's the only bread we have. No, same. It's same, madam. Everything is hard only. இது போதும், இது எனக்கு பிடிக்கல. ஸ்டார்டருக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுக்கறது? 2/10. ஆனா பிரெட் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அப்பப்ப நினைச்சுக்கலாம் போல ஈஃபில் டவர் உள்ள உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? கொஞ்சம் கடிய கஷ்டமா தான் இருக்கு, ஆனா டேஸ்டா இருக்கு. I'm basically from India, but I live in UK now. I live in London. I'm from Tamil Nadu, South India. South India. Yeah. Oh, wonderful. Near Madras. No, she came on her own. I came on my own. Usually I travel with my husband. For this trip he didn't come. I came alone. Yeah, he's good. Yeah. So நம்மளோட சிக்கன் வந்துருச்சு. என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல, எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கேன் நானு. சாஃப்டா இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு புது பிளான் பிடிச்சிருக்கேன். அவங்களுக்கு தனியா டிராவல் பண்ணணும்னு ஆசை, பட் எப்படி பிளான் பண்றது என்னன்னு தெரியல. நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அது நிறைய கிளைண்ட்ஸுக்கு. அதை சொன்னேன் அவங்க கிட்ட, அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா அவங்க டிராவல் பண்ணும்போது எனக்கு கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா இருக்கு. ஐ திங்க் இதுல வந்து சிக்கன், போர்க், அப்புறம் மஷ்ரூம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ். ஓகேனா இதுக்கு நான் ஒரு 7 கொடுப்பேன். எனக்கு சிக்கன் நல்லா தான் இருந்தது. இவங்க வந்து மேக்ரோனி சீஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஹார்டா இருக்கு போல, அவங்க சாப்பிட முடியலன்னு சொல்றாங்க. ஃபுல்லா அப்படியே வச்சுட்டாங்க. நான் அவர் வந்தா கேட்கலான்னு இருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிருச்சு. I don't know if he will come or not. Chicken, you want to taste it? Want to taste little bit? You want to eat chicken? Oh, she feels it is very hard. Is it okay to boil some more? மேனேஜரும் கொஞ்சம் கோவமா இருக்காரு. We don't have something softer. என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நீ வரவேனா நான் பயந்துருவேனா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். Don't worry. Where are you going after this? Supermarket. How old are you? 82. They want to say hi to you. No, my YouTube audience.
Oh, sure. Yeah. Hi, my name is Ann. I am traveling a lot. I just met Aishwarya. I am looking forward to traveling with her. She will recommend my traveling plan. Very nice meeting you. Nice meeting you. So looking forward to any kind of trip I want to do. She will plan it for me. I'm looking forward to. Thank you. Nice meeting you. Nice meeting you. Hi, audience. We met this girl today and we really enjoy her company. And she's very good recruiter. Thank you. Keep traveling with her, please. Thank you. I'm 29. Just say hi. I have a YouTube channel. Yeah. Yeah. So I take videos traveling. Nice to meet you. I'm so happy that you came alone. I hope that is okay for you. எல்லாரும் சாப்பிட்டு டெசர்ட்டுக்கு போயிட்டாங்க. நான் தான் வந்துட்டு ஃபுல்லா டைவர்ஷன். அடுத்து டெசர்ட் வருது. எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இது வெறும் க்ரீம் மட்டும் தான் இருக்கு. ஏன் அப்படி பண்றீங்க? ரொம்ப கசப்பா இருக்கு. மெயின் டிஷ் ஒண்ணுதான் மக்கள் நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் ஒன்னா கொடுப்பேன். ஃபுல்லா க்ரீம் தான். எல்லாமே க்ரீம் மட்டும் தான். ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அது மட்டும் வச்சிருக்காங்க. ரொம்ப கசப்பா இருக்கு. இது இவ்வளவு ஃபேமஸ் ஆயினா நம்பவே முடியல. நல்ல ரிவ்யூ வேற இருந்தது இதுக்கு. யாரும் வராதீங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? சுடு தண்ணி உள்ள ஊத்தி கலக்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாவம் எதுவுமே சாப்பிடல. எனக்காக சிக்கன் நல்லா இருந்தது. அந்த மேக்ரோனி ஃபுல்லா வச்சுட்டாங்க. அந்த மேனேஜர் கொஞ்சம் ஹார்ஷா பேசினாரு. ஏன்னா அவங்க 2 தடவை ஏதாவது சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால நான் வந்துட்டு நிறைய பிளேசஸ் பார்க்கணும்னு வச்சிருந்தேன். இப்போ மெயினான வேலை என்னன்னா, அவங்கள வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் கூட்டு போயிட்டு ஒரு பிஸ்கெட் வாங்க போறோம். வாங்கிட்டு அவங்கள ஹோட்டல்ல போய் ட்ராப் பண்ண போறோம். ஸோ அதான் என்னோட இப்போ ப்ரையாரிட்டியா மாறிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அங்க சாப்பிட்டது எதுவுமே பிடிக்கல. ஸோ பிஸ்கெட்னா அது வந்து ரூம்ல போயிட்டு தண்ணியில வந்து கலந்து சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களை கூட்டு போறோம். ஸோ சூப்பர் மார்க்கெட்ல பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம அவங்களோட ஹோட்டல்ல ட்ராப் பண்ண போறோம். பிஸ்கெட்லாம் வாங்கியாச்சு. என்னன்னு தெரியல, அவங்களோட டிராவல் ஏஜென்சி வந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஹாஸ்டல் அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த டிராவல் ஏஜென்சி கிட்ட 5000 euro கொடுத்துருக்காங்க 1 வீக் டிராவல் பண்றதுக்கு. பட் அந்த 5000 euros பக்கத்துலேயே சில ஹோட்டல் பார்த்துருக்கலாம். அதுவும் இல்லாம மெட்ரோ எழுதி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இந்த மெட்ரோல இருந்து இங்க போங்க, இங்க இருந்து இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி தனியா போவாங்க எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே தனியா விட மனசு இல்லாதனால நான் வந்து அவங்கள ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு தான் போறேன். ஆல்சோ நாளைக்கு போற இடத்துக்குலாம் வந்துட்டு டிராவல் ஏஜென்சி கிட்ட கரெக்டா கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட ஏஜ் 82. இந்த ஏஜ்ல தனியா வர்றது வந்து என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. நானும் இந்த ஏஜ்ல தனியா வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லையே நம்ம தனியா வரோமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க அந்த ஏஜ்ல தனியா வந்திருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட ஹோட்டலு. அவங்கள வந்து ரூம்ல ட்ராப் பண்ணியாச்சு. இனிமே நம்ம ஆக்சுவலா பாரிஸை சுத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா, கேலரிஸ் லஃபாயிட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறோம். அது வந்து ஆக்சுவலா ஒரு மால் நினைக்கிறேன். மாலோட ரூஃப் டாப்ல வந்துட்டு வியூ நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மால் தானே என்னன்னு எனக்கு தெரியல. டிஸ்கிரிப்ஷனே லைக் சரியா எனக்கு புரியல. அதுவும் இல்லாம நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. இன்னைக்கு நான் பேச போற எதுவுமே வந்துட்டு அந்த பிளேசஸ் எல்லாமே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி படிச்சாலும் அதுதான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஆனா டெக்ஸ்ட் மேல எழுதிக்கிறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. சோ அதுக்கு வந்து நம்ம இப்ப சேம் மெட்ரோ தான் பிடிக்க போறோம். மெட்ரோ நம்பர் 7. அவங்களை கொண்டு வந்து டிராப் பண்ணோம் இல்லையா, அதே மெட்ரோல ஏறி தான் ஒரு ஸ்டாப்ல இறங்கி பக்கத்துல வந்து சுத்தி பார்க்க போறோம். மெட்ரோ வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி லெஃப்ட் சைட் போகணும். ஸோ மெட்ரோ இப்போ நம்ம மெட்ரோல தான் போறோம். ஸோ மெட்ரோல இது டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? அதே பண்ணியாச்சு. டிக்கெட் காமிக்க தேவையில்லையோ. ட்ரெஸ்ஸேரி இது எப்படி சொல்லணும்னு தெரியலையே. இதுதான் டிக்கெட்னு நினைக்கிறேன் ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு. ஐ மீன் ட்ரெஸ். இது வந்து ஐ திங்க் போத் ஆர் சேம். வாங்கிக்கல. ஸ்டார்டருக்கு நான் எவ்வளோ பாயிண்ட். You wanna say hi to my channel? Yeah, can you say hi? Your name? Aishwarya. YouTube you can see in phone and TV. YouTube videos. Okay. Yes. I can remove this one. I have bread inside just now. Okay.